எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ பீட்ரூட் துவையல் எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், பீட்ரூட், பூண்டு, சிறிதளவு புளி, ஒரு 4 இஞ்சி பூ. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த எண்ணெயில். அதேபோல் உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 10 போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு. நான் ஒரு 9 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 10 மிளகாய் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு 10, நல்லா அதையும் அதிலே போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் அதிலே போட்டு வதக்கிக்கோங்க. இந்த திருவி வச்ச பீட்ரூட் வந்து நான் 200 கிராம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பீட்ரூட் துவையல். லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு எப்பயும் தாளிக்கிற போல் போட்டு தாளிச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடுகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்க, பீட்ரூட் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.